I should start with GV. GVயோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான். எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. he is never avoided work. வேலை செய்யணும்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்கு, இந்த படம் போயிட்டுருக்கேன், அந்த படம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி he said எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா தானே இருக்குது, இது பண்ணலாமே அப்படின்னா, இல்லை ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து எஸ் இல்லை, ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போகிறது, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில்.